சீனாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் பேஸ் தான் ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் குவாம். இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸில் ஒரு B-52 பாம்பரை நிறுத்தி அந்த பாம்பர் ஏர்கிராஃப்டோட விங்கில் ஒரு ஏவுகணையை மவுண்ட் பண்ணி ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கன்ஸ். இது ஒரு சாதாரண இமேஜ் கிடையாது. காரணம், அந்த ஏர்கிராஃப்டில் மவுண்ட் ஆகிருக்கிறது ஒரு ஹைப்பர்சானிக் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இமேஜின் மூலமாக அமெரிக்கன்ஸோட எதிரிகளான சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அவங்க என்ன பதில் சொல்ல வராங்க அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் ரஷ்யர்களும் சீனர்களும் அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பல வருஷம் முன்னாடி இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்துலேருந்து அமெரிக்கன்ஸ் ஏகப்பட்ட தடவை இந்த குறிப்பிட்ட ஹைப்பர்சானிக் ஏவுகணையை சோதித்து பார்த்துருக்காங்க. அதில் பல தடவை இந்த டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிருக்கு, சில தடவை தான் பாஸ் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஒரு B-52 பாம்பர் ஏர்கிராஃப்டில் பொருத்தி ஏன் அந்த இமேஜை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட தரப்புல இருந்து நீங்கள் மட்டும்தான் உலகத்தில் ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வச்சுருக்கீங்கன்னு கிடையாது, நாங்களும் வச்சுருக்கோம். அதை நாங்கள் சீக்கிரமாகவே எங்களோட ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ண போகிறோம். அதோட ஒரு உதாரணம் தான் இது அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர்ஃபோர்ஸோட சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே சைமல்டேனியஸாக இந்த ஏவுகணைகளை B-52 பாம்பர் ஏர்கிராஃப்டில் பொருத்தி அதை அங்கே இருக்கிற பைலட்ஸுக்கு நாங்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தரோம். ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை எப்படி ஏவுனா அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நுணுக்கமான டாக்டிஸை நாங்கள் இப்போலேருந்தே சொல்லித்தரோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை ரெடி ஆனதுக்கப்புறமா அதை விமானப்படையில் எங்களால் சீக்கிரமாக இண்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கன்ஸோட கருத்துப்படி அவங்க உருவாக்குற அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு HGV ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். இதோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு பூஸ்டர் ராக்கெட் இருக்கும். அந்த பூஸ்டர் ராக்கெட்டு வார்ஹெட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, சுமாராக ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து 150 கிலோமீட்டர் ஆல்டிடியூடுக்கு மேலே கொண்டு போகும். அங்கேருந்து இந்த வார்ஹெட் தனியாக பிரிஞ்சு வார்ஹெட்டில் ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும். அண்ட் இந்த வார்ஹெட் வந்து கிளைட் பண்ணிக்கிட்டே போகும். எப்படி நம்ம ஜேடாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்ஸ் கிளைட் பண்ணிட்டு போகுதோ அதே மாதிரி இதுவும் கிளைட் பண்ணிட்டு போகும். ஆனால் சாதாரண ஸ்பீடில் போகாது, ஹைப்பர்சானிக் வேகத்தில் போகும். இப்போ அமெரிக்கன்ஸோட கூற்றுப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாக் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய வேகத்தில் இந்த கிளைடு வெஹிக்கிள் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வீடியோவிலே நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த ஹைப்பர்சானிக் வேகத்தில் வரக்கூடிய ப்ரொஜெக்டைலை ட்ராக் பண்ணி அடிக்கிற தொழில்நுட்பம் உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி நீ சொல்லலாம், ட்ராக் பண்ணி அடிக்கிற மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் உலகத்தில் ஏகப்பட்ட பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ட்ராக் பண்ணி அடிக்கிறதுக்கு அந்த ப்ரொஜெக்டைல் உங்களுக்கு மார்க் 2ல் வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பண்ண முடியும். மார்க் 2க்கு மேலே போயிடுச்சுனாலே இப்போதைக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய பல சிஸ்டம்ஸ் வந்து வேலை செய்யாது, அதை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த HGV அப்படின்னு சொல்லக்கூடியது மார்க் 5ல் வந்துக்கிட்டு இருக்கப்ப ரேப்பிடாக அதோட டைரக்ஷனை மாற்றுறப்ப கரெக்டாக இந்த பொருள் எந்த இடத்துல வரும் அப்படின்றத ஏவுகணையில் இருக்கிற கைடன்ஸ் சிஸ்டமால் கணிக்க முடியாது. அதனால் கரண்ட்டாக உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இந்த HGV வெஹிக்கிள்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. இதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லலை, அதனால் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வந்துச்சு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் அமெரிக்கன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பல தடவை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க, 2020லேருந்து 2023 வரைக்கும். அதில் சமீபத்தில் அவங்க நடத்தின டெஸ்ட்டில் அவங்க ஃபெயிலும் ஆகியிருக்காங்க. அவங்களோட இந்த மிசைல் ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் லான்ச் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன், ARRW அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையை குவாமில் இருக்கக்கூடிய அந்த B-52 பாம்பர் ஏர்கிராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் இப்போதைக்கு நோ அப்படின்றது தான். ஸோ ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சிமுலேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் லான்ச்லாம் பண்ணி பார்க்க போகிறதில்ல, டெஸ்ட் பண்ணியும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நிப்பாட்டி வச்சுருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸு. ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பம் எங்களுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுப்பா, ரொம்ப ஆடாதீங்க அப்படின்றத அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த ஆயுதங்களை நிறுத்தி சொல்ல வராங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் சீனர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து இந்த HGV அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வெஹிக்கிளை மட்டும்தான் நம்பியிருக்காங்க ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துக்கு. அதுவும் 2024 வருஷத்தோட இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபண்டிங்கை இன்னும் அவங்க ஒதுக்கலை. ஸோ இந்த ப்ரோக்ராமே இப்போது கவலைக்கிடமாக தொங்கிக்கிட்டு இருக்குது, இப்போவா போன்னு. இப்படி இருக்கிறப்ப இவங்க ரஷ்யன்ஸுக்கு எதிராகவும் சீனர்களுக்கு எதிராகவும் சவால் விடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யன்ஸ் கிட்ட ஏற்கனவே 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் HGV அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒன்று,
இன்னொன்று ராக்கெட் ப்ரொப்பல்டுன்னு ஒன்று இருக்குது. ராக்கெட் ப்ரொப்பல்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்கான் வரும், கின்சல் வரும். ஹச்ஜிவியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆவன்கார்டு ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் வரும். ஆவன்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் 20ல் பயணிக்கும். மார்க் 5 எங்கே இருக்குது, மார்க் 20 எங்கே இருக்குது? பட் அஃப்கோர்ஸ் மார்க் 20ல் பயணிக்கிறப்ப அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் என்னதான் இருந்தாலும் மார்க் 20ல் பயணிக்கிற ஏவுகணையை கம்பேர் பண்ணுறப்ப இது எம்மாத்திரம் தான். அண்ட் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இதை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. டெஸ்ட் பண்ணி முடிச்சு அவங்க இண்டெக்ட் பண்ணியும் முடிச்சிட்டாங்க. இண்டெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அமெரிக்கன்ஸ் இப்போ தான் டெஸ்டிங் ஃபேஸுக்கு வராங்க. அதுவும் ஃபண்டிங்கே ஒதுக்கலை அடுத்த வருஷத்துக்குன்றப்ப இந்த ப்ரோக்ராம் வச்சு யாரை மிரட்டுறாங்கன்னு சொல்லி தெரில. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸோட கமாண்டர் ரஷ்யாவோட நியூக்ளியர் ஆர்சனலை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த கமெண்ட்டை நம்ம முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தாகணும். ஸோ அமெரிக்கன்ஸோட கருத்துப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவோட அந்த கமாண்டர் படி, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கமாண்டரோட கருத்து என்ன அப்படின்னா, ரஷ்யன்ஸ் கிட்ட ஃபார் சுப்பீரியரான நியூக்ளியர் ஆர்சனல் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது. அதில் ஒரு உதாரணம் சர்மாட் 28. இதை நீங்கள் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் இதே மாதிரியான இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே அவுட்டேட்டட். அதை இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. அப்புறம் நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரே ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலில் இத்தனை வாரேட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லி ட்ரீட்டி இருக்குது. அண்ட் ஒரு கண்ட்ரி எத்தனை இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை சைலோவில் வச்சுருக்கணும், நியூக்ளியர் சம்மரினில் வச்சுருக்கணும்னு சொல்லியும் ட்ரீட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் இந்த ட்ரீட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவில் இருக்கிற அந்த சார்மாட் 28 இருக்குது பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான வாரேடையும் வச்சுருக்கோம். ஸோ இதை அவர் மேற்கோள் கட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட வாரேட்ஸு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1000 வாரேட் அதிகமாக இருக்குது. இதில் அவங்க இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் நம்மளோட சுப்பீரியராக வச்சுருக்காங்க. நம்மளோட அதிகமான MIRVs அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அப்புறம் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸு, நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ்லேயும் இப்போ புதுசாக பொசைடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவன்கார்டு ஹச்ஜிவி வெஹிக்கிளை வந்து அவங்க டெவலப் பண்ணி அவங்க இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹச்ஜிவி ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் ஆயுதம் அப்படின்றத அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்க வச்சுருக்க பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸை கம்பேர் பண்ணுறப்ப பல மடங்கு அதிகமாக இருக்குது, பல மடங்கு சுப்பீரியராகவும் இருக்குது அப்படின்றத அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாங்க, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பவரில் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக தான் இருக்குது இப்போதைக்கு. பட் கன்வென்ஷனல் மிலிட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏகப்பட்ட தடவை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை வாங்கி குமிச்சிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க கோட்டை விட்டுருக்காங்க இத்தனை வருஷமாக அப்படின்றது வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதங்களில் அவங்க நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்சானிக் டெவலப்மெண்ட்டு, இந்த MERV கேப்பபிள், பொசைடானு, இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்போதைக்கு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் கேப்பை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதில் வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அந்த டெஸ்பரசி தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம். நான் இதையும் லிங்க் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஏவுகணையை வந்து இன்னும் சோதிச்சே பார்க்கல. சோதித்து பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணையை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அதுவே சந்தேகமாக இருக்குது. இன்னொன்று, அதை நிறுத்துகிற இடம் குவாமில் கொண்டு போய் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றப்ப இது வந்து ஒரு கிளியரான மெசேஜை சொல்லுது. ஸோ அவங்க பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸில் வந்து லேக் ஆகுறோம், ஆனால் அதை நாங்கள் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவோன்றதை அவங்க சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.